டே விஜய், செவனேன்னு வீட்டுல படுத்து தூங்கி இருப்பேன். என்னை கூட்டிட்டு வந்து இப்படி காட்டுக்குள்ள குளிர்காய விடுறியடா, நியாயமாடா இதெல்லாம் உனக்கு? ஐயோ கடவுளே, எப்பா இன்னா குளிர் குளிருது. காலையிலன்னா பாலைவனம் மாதிரி வெயில் அடிக்குது, நைட்டானா இப்படி குளிருதே. குளிர் கொஞ்சம் லைட்டா ஜாஸ்தியா தான் இருக்குது இல்ல? தெரிஞ்சிருந்தா பேசாம பெட்ஷீட்டு இல்ல ஸ்வெட்டர் இருந்தா எடுத்துட்டு வந்திருக்கலாம். இப்ப மட்டும் சொல்லு, காட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும் வேணாம் அதெல்லாம் எடுத்துட்டு வருவோன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்காத. அப்படியே கிளம்பி வந்துட வேண்டியதுதான். ஏண்டா காலையிலனா வெயில் அந்த காட்டு காட்டுது, சுத்தமா முடியல, அப்படியே டயர்டாயிடுறோம். இதுல எங்க இருந்து குளிர போகுதுன்னு நானும் எதுவும் எடுத்துட்டு வரல. ஆனா இந்த காட்டுக்குள்ள இந்த குளிர் குளிரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. உனக்கு கல்யாணம் ஆகும்னு கூட தான் நான் எதிர்பார்க்கல. டேய், சும்மா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு நான் தான் சொல்றேன்ல, அது கல்யாணமே கிடையாது, ஒரு தற்காப்புக்காக பண்ணது. இதே மாதிரியே போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆளை பாரு. உனக்கு அட்லீஸ்ட் சொல்லிக்கிறதுக்காகவாவது ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏதோ என் கூட பிறந்தவனுக்கு ஆக போகுது. உன் கூட பிறந்தவன் அப்பாவாவே ப்ரொமோஷன் ஆயிட்டான், நான் மட்டும்தான் இன்னும் இப்படியே இருக்கேன். டேய் டேய், அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா. ஆனா உன்னை பார்த்தா சிறைவாசி மாதிரி இருக்கு. உன்னெல்லாம் எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஆமா ஆமா, சொல்லுவ. உனக்கு என்ன, ஒரு பக்கம் ஷாலு, இப்ப புதுசா இந்த பொன்னி. நீ வேற. டேய் அமைதியா இரு, அந்த பொண்ணு வருது. அது முன்னாடி எதுவும் ஏடா கூடமா பேசாத. வா பொன்னி. ஏன் இன்னும் தூங்கலையா நீ? சாரே, நான் தூங்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டேன். போதும், இப்ப வேற யாராவது போய் தூங்குங்க. என்னது 3 மணி நேரம் தூக்கம் போதுமா? தூக்கம் போதாதுதான், ஆனா அதுக்காக எல்லாருமே போய் தூங்கிட்டா இந்த நெருப்பை யார் பாத்துக்க முடியும்? அதுவும் இல்லாம இங்க யாராவது முழிச்சே இருக்கணும். அப்பதான் ஏதாவது காட்டு விலங்கு வந்தா கூட நமக்கு தெரியும். இல்லனா அது பட்டுட்டு வந்து நம்மள அடிச்சு தின்னுட்டு போயிடும். என்னது, அடிச்சு தின்னுட்டு போயிருமா? ஆமா அண்ணே, இங்கெல்லாம் நம்ம பத்திரமா இருக்கணும். இல்லனா கொஞ்சத்துல நம்மள அதுங்க தின்னுட்டு போயிடுங்க. நம்ம தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். இந்த நெருப்பு அணைஞ்சிடுச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இங்க இருக்க காட்டு விலங்குக்கெல்லாம் நெருப்புனா பயம். அதனாலதான் நெருப்பு அணைய விடாம நம்ம பாத்துக்கணும். நெருப்பு அணைஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் இங்க நெருப்பு உண்டாக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்ப பனி அதிகமா பொழியுது இல்ல, அதனால. என்னடா விஜய் இதெல்லாம், ஏதோ மேன் விசஸ் வைல்ட்ல சர்வைவ் பண்ற மாதிரி இருக்குடா எனக்கு. டேய் சும்மா எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டு, நம்ம தான் காட்டுக்குள்ள வந்திருக்கோம் தெரியுதுல்ல, அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும், நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். நீ பண்ணுடா, 7 இருந்த என்ன எதுக்குடா இழுத்துட்டு வந்த? நீயும் இதெல்லாம் கத்துக்கோ, உனக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும். நான் எதுக்குடா நடு நைட்ல சுடுகாட்டுக்கு போறேன்? போதும் சரி, நீ போய் தூங்கு போ, இல்லைன்னா நான் போய் தூங்குட்டா? ஐயோ, நீ சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு மயக்கமே வருது. நானே போய் தூங்குறேன், நீ இங்கே உக்காந்துன்னு. பொன்னி, ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு. சாரே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. இல்ல, உங்களை பார்த்தா ஏதோ நல்ல பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியுறீங்க, நல்லா படிச்ச பையன் மாதிரி தெரியுறீங்க. இங்க காட்டுக்குள்ள எதுக்காக சித்தரை தேடி வந்தீங்க? ஏன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட உங்களால பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில எல்லாம் கூட்டிட்டு போய் பார்க்க முடியும். எங்களுக்குதான் சித்தரை விட்டா வேற வழி இல்ல. இங்க இருந்து ஆஸ்பத்திரி போனோம்னா ரொம்ப தூரம் போகணும், செலவும் அதிகமா ஆகும். அந்த அளவுக்கு எங்க கிட்ட காசும் கிடையாது. ஆனா உங்களுக்கு அதுக்கான அவசியமே கிடையாது. எதுக்காக நீங்க சித்தரை தேடி வந்திருக்கீங்க? அது அது நான் எப்படி சொல்றது, நான் சொன்னா உனக்கு புரியுமான்னு தெரியல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லனா பரவாயில்ல சாரே. அப்படிலாம் எதுவும் இல்ல பொன்னி, நான் சொல்றேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, ஓகேவா? சொல்லுங்க. நானும் என்னோட அண்ணா தம்பிங்க எல்லாருமே என் பாட்டி ஊருக்கு திருவிழாக்காக வந்தோம். அப்போ
இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? ஆமா பொன்னி, இப்போ ஷாலுவை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா அது சித்தரால மட்டும்தான் முடியும். ஏன்னா நாங்க எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். எப்படியோ போனை ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம், போலீஸை வச்சு மூவ் பண்ணோம், எதுவுமே எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அட்லீஸ்ட் சித்திரலேகா இருக்க இடத்த சித்தரால கண்டுபிடிக்க முடியும். அவரு ஹெல்ப் பண்ணாருன்னா எப்படின்னா சித்திரலேகாவையும் அடைச்சு வச்சுட்டு அந்த காஷ்மோராவை ஜெயில புடிச்சு போட்டுட்டு தான் என்னால என் ஷாலுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும். சாரே, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அவங்க அந்த காஷ்மோராவே தேர்ந்தெடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்களே சொல்றீங்க போன ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேரால ஒண்ணு சேர முடியலன்னு. எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு ஆழமான நினைப்பு மனசுக்குள்ள இருக்கும்ல. அதுவும் இல்லாம இப்ப வேற அந்த ஆள் வேற அவங்கள கடத்திட்டு போயிருக்காங்க. எப்படியோ பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. அப்படி அவங்களுக்கு அதெல்லாம் சேர்ந்து அவங்க மேல காதல் வந்துடுச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மையா சொல்லணும்னா எனக்கு தெரியல பொன்னி. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், எங்க இருந்தாலும் அவன் நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். எனக்கு அந்த பையன் மேல நம்பிக்கையே இல்ல. நீயே சொல்லு, ஒரு பொண்ணை உண்மையா காதலிச்சா அவளை விருப்பமே இல்லாம அவ குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு தனியா இப்படி கூட்டிட்டு போய் யாராவது வைக்க முடியுமா? அப்படின்னா அவன் அந்த பொண்ணை காதலிக்கிறான்னு அர்த்தமா? காதல்ன்றது என்ன சொல்லு? ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தி அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும்ன்றதா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. காதல்ல சுதந்திரம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒருத்தங்களுடைய நினைப்பை இன்னொருத்தங்க மதிக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒத்துக்கிறேன், அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறது பூர்வ ஜென்ம பந்தம். அத அவன் இவகிட்ட சொல்லியிருக்கலாமே. ஷாலு கிட்ட சொல்லி அவளோட விருப்பத்தை அவன் என்னன்னு கேட்டிருக்கலாமே. இப்படி எங்க எல்லார்கிட்ட இருந்தும் பிரிச்சு தனியா கூட்டிட்டு போய் அவளை சித்திரவதை பண்றது கொஞ்சமாவது சரியா? இப்படி எல்லாம் பண்ணா எந்த பொண்ணுக்கு தான் காதல் வரும்? கண்டிப்பா அவன் மேல வெறுப்பு தான் வரும். ஒரு பொண்ண அவளோட விருப்பம் இல்லாம எப்படி அவன் கடத்திட்டு போக முடியும்? அது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? காதல்ன்றது அந்த பர்சன் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் கிடையாது, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான். கண்டிப்பா அந்த காஷ்மோராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஷாலுவோட வாழ்க்கை மொத்தம் நரகமா மாறிடும். அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு புரிதலே கிடையாது. அவன் நினைக்கிறதுதான் நடக்கணும்ன்ற ஆளுமை மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா ஷாலுவோட கேரக்டருக்கும் அவன் கேரக்டருக்கும் செட்டே ஆகாது. ஷாலு எப்படி தெரியுமா, ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரீ பேர்ட் மாதிரி அவளுக்கு பிடிச்சத பண்ணிக்கிட்டு சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிற பொண்ணு. அவளை யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவ ரொம்ப தெளிவானவ, நல்ல புத்திசாலி, ரொம்ப ரொம்ப அறிவான பொண்ணு, அழகான பொண்ணு. அவளை பத்தி வர்ணிக்க எனக்கு வார்த்தை எதுவும் கிடையாது. ஆனா அவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ தெளிவா இருக்கும். அவகிட்ட குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா கோவம் மட்டும் கொஞ்சம் வரும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு அழகான பொக்கிஷத்தை கண்டிப்பா அவனால பாதுகாக்க முடியாது. எனக்கு சித்ரலேகா பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா என் ஷாலு பத்தி எனக்கு தெரியும். ஒரு தடவை அவன் மனசுல ஒண்ணு முடிவு பண்ணிட்டான்னா அதை கண்டிப்பா அவன் மாத்திக்க மாட்டா. அவன் மனசுல நான் தான் இருக்கேன். அவன் என்னதான் ஆயிரம் மேனிப்புலேட் பண்ணட்டும், இல்ல அவளை எப்படி வேணா மைண்ட் மாத்த ட்ரை பண்ணிட்டோம், ஆனா ஷாலுவோட மைண்ட் என்னை விட்டு மாறாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் இந்த 2 வாரம் கிடையாது, இன்னும் 2 மாசம் 2 வருஷம் ஷாலு அடைச்சு வச்சாலும் அவன் மைண்ட்ல இருக்க, அவன் மனசுல இருக்க என்ன அவனால துக்கவே முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என் ஷாலு என்னதான் தேர்ந்தெடுப்பா. சரி பொன்னி, எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. நீ இங்கே தானே இருக்க போற? நான் போயிட்டு மகேஷ அமுச்சு விடுறேன், நீ பயப்படாத, ஓகேவா? சரி சரி. உண்மைய சொல்ல போனோம்னா அந்த ஷாலு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க போறாங்க. உண்மையாவே எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. எந்த அளவுக்கு இவர் அவங்கள காதலிக்கிறாங்க, அதுலயும் அந்த காதல்ல அத்தனை அத்தனை புரிதல் இருக்கே, இது போதாதா? ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க. ஆனா நம்மளால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சீக்கிரமா இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் காலேஜ்லயே ஹாஸ்டல்லே எப்படியாவது தங்கிட்டு படிச்சுக்கிறதா நல்லது. நம்ம இவங்க வீட்டுல இருந்தா தேவையில்லாத குழப்பம் வரும்.
சம்மந்தி அம்மா, நேத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த காஃபியாவது குடிங்களேன். ஆமாம்மா முப்பாத்தா, அந்த காஃபியாவது குடி. இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? அங்க என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ இருக்காளா இல்ல அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நான் எங்க இருந்து காஃபி எல்லாம் குடிக்கிறது? எனக்கு வாயில பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. அம்மா, ஏமா இப்படி இருக்க? எனக்கு உன்னை பார்த்தாதான் இன்னும் பயமா இருக்கு. எனக்கு கவி எங்க போனான்னு தெரியாது. ஆனா எங்க இருந்தாலும் அவ சேஃபா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்க போறேன். கோவிலுக்கு போறேன். நீயும் என் கூட வா. கோவிலுக்கு போனா உனக்கும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல. நான் எங்கேயும் வரலமா, நீ போயிட்டு வா. எனக்கு கோவிலுக்கு வர்றது கூட மனசுல தெம்பில்ல. அடுத்தடுத்து அடுத்தடுத்து எத்தனை பிரச்சனை. ஷாலு காணாம போனா, இப்ப கவியும் காணாம போயிட்டா. அக்கா அங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அத்தை. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க. ஏன் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க? கொஞ்சமா ஏதாவது சாப்பிடுங்க அத்தை. நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். நேத்து நைட்டு ஃபுல்லா பாண்டியன் ஒரு இடம் விடல. எல்லா இடத்துலயும் தேடு தேடுன்னு தேடினாரு. நேத்து நைட்டெல்லாம் நான் பாண்டியன் கூட தான் இருந்தேன். இதோ இப்பதான் வீட்டுக்கே வந்தேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அத்தை. அம்மா, அம்மா, கவி, கவிமா, எங்கம்மா போயிட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அம்மாக்கு கொஞ்ச நேரத்துல மூச்சே இல்லாம போயிடுச்சு. எங்கம்மா போன? ஆமா கவி, நீ எங்கதான் போன? ஒரு ஃபோன் பண்ண கூட எடுக்கல. உனக்கு போனே போல. எல்லாருமே எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? நேத்து நைட்டு ஃபுல்லா பாண்டியன், ஆனந்த், ரமேஷ் எல்லாருமே உன்னை தேடிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் யாருக்காவது போனாவது பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. எல்லாருமே எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? எங்க கண்ணு போயிருந்த? அது அது நேத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி போனேன். போற வழியில சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். என்னது ஆக்சிடென்ட்டா? உனக்கு ஒன்றும் ஆகலையே கவி? இல்ல சாண்டி, எனக்கு ஒன்றும் ஆகல. அது போற வழியில தெரியாம ஒரு கார் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏர்லி மார்னிங் தான் கான்ஷியஸ் வந்துச்சு. அதான் கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். நேத்தெல்லாம் நீங்க தேடினீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சாரி. ஐயோ, என்ன கண்ணு இப்படி அசால்ட்டா சொல்ற? கையில காலில் ஏதாவது அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆச்சி, நான் ஓகே தான். அது இடிச்ச அதிர்ச்சியில கொஞ்சம் மயக்க போட்டு விழுந்துட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரிம்மா, போ உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி. பாவம், பார்க்கவே எவ்வளவு சோர்வா இருக்க. வா வா, முதல்ல ஏதாவது சாப்பிடு. என்ன இவ எல்லாத்தையும் அப்படியே மாத்தி சொல்றா? நேத்து ஷாலுவை ஃபாலோ பண்ணிட்டு போனது தானே நம்ம சிசிடிவி கேமரால பார்த்தோம். ஷாலுவை பார்த்தத பத்தி எதுவுமே சொல்லல. ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு போய் சொல்றா. என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா கவி கிட்ட தனியா பேசினாதான் தெரியும். சாரே, இங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனா பக்கத்துல அருவி மாதிரி வரும். அங்க மட்டும்தான் குளிக்க முடியும். நீங்க குளிக்கிறதா இருந்தா அங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம காட்டுக்குள்ள போக போக தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்க கண்டிப்பா குளிக்கலாம் முடியாது. குடிக்கிற தண்ணிக்கே கஷ்டம்தான். இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போனாதான். என்னது? உள்ள போனா குடிக்க கூட தண்ணி இருக்காதா? ஏமா காடு தானமா இது? அங்கங்க ஓடெல்லாம் ஏதோ ஓடிட்டு இருக்காதா தண்ணி புடிச்சு குடிக்கிறதுக்கு? ஓடெல்லாம் இருக்கும், ஆனா நம்மளாலதான் போக முடியாது. அங்க யானை கூட்டம், சிங்கம், கரடி, அது இதுன்னு நிறைய விலங்குகள் இருக்கும். அதுங்க கிட்ட இருந்து நம்ம அதுங்க கண்ணில் படாம பதுங்கி பதுங்கி போகணும். கண்டிப்பா தண்ணி இருக்க இடத்துல விலங்குகள்லாம் நிறைய இருக்கும். அங்க நம்மளால போக முடியாது. இங்க மட்டும்தான் விலங்குகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அதுவும் இந்த டைம்ல இருக்க வாய்ப்பு இல்ல. நாங்க வந்தப்ப இந்த டைம்ல தான் போயிட்டு தண்ணியில குளிச்சுட்டு வந்தோம். ஐயோ, நீ சொல்றத கேக்குறப்ப அடி வயிற்றுல புளிய கரைக்குது. நான் இங்க இருந்து உயிரோட போவனானே தெரியல. டே சும்மா இருடா, எதுக்கேத்தாலும் புலம்பிக்கிட்டு. சரி பொன்னி, அதெல்லாம் ஓகே. சாப்பாடு எப்படி? சாப்பாடு நம்மளால இங்க சமைச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகணும்னா ரொம்ப லேட் ஆயிடும்.
இருட்ட இருட்ட நம்மளால காட்டுக்குள்ள போக முடியாது. நீங்க வேற ஏதோ அவசரமா சித்தரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால கண்டிப்பா சமைக்கலாம் நமக்கு நேரம் இருக்காது. அதுவும் இல்லாம சமைச்சோம்னா அந்த சமையல் வாசனைக்கு விலங்குகள்லாம் வரும் இங்க. அதனால மரத்துல கிடைக்கிற காய்கறிகளை தான் சாப்பிட்டுக்கணும். நீங்க வரும்போது எதுவும் கொண்டு வரலையா? எடுத்துட்டு வந்தேன். மேகி பாக்கெட்டு, கொஞ்சம் பிஸ்கெட் பாக்கெட்டு, இதெல்லாம் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன். சரி, ஓகே சாரே. மேகினா சுடு தண்ணில போட்டு எடுத்துக்கலாம், அது அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது. நம்ம பாப்போம். சரி பொன்னி. சரி அப்படின்னா நீ போய் குளிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறமா கூட நாங்க போறோம். அது அது சாரே, நான் மாத்துறதுக்கு வேற துணி எதுவும் எடுத்துட்டு வரல. நான் எப்படி? ஐயோ, அத நான் மறந்தே போயிட்டேன் பொன்னி. ரியலி சாரி, நான் உன்கிட்ட கேட்டிருக்கணும். சரி விடு, நான் உனக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்து தரேன். இங்க பக்கத்துல எங்க கடை இருக்கும்? இங்க ஒரே ஒரு கடை தான் சாரே. அதுவும் காட்டுல இருந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்ச தூரம் போனா ஒரே ஒரு கடை தான் இருக்கு. அங்க மட்டும்தான் துணிங்க இருக்கும். அதை தாண்டினா பக்கத்து ஊருக்கு தான் போற மாதிரி இருக்கும். சரி பொன்னி, சரி என் கூட வா. நான் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி தரேன். எது எது உனக்கு தேவைப்படுதோ எல்லாமே வாங்கிக்க. அது அது சரியா வராது சாரே. நம்ம இங்க இருந்து போயிட்டோம்னா நம்மளோட டென்ட் எல்லாம் ஏதாவது மிருகம் வந்து கலைச்சு போட்டுரும். மறுபடியும் நம்மளால அதை பயன்படுத்த முடியாது. அதனால பரவாயில்ல விடுங்க, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். ஓ, டென்ட்டுக்காக தான் நீ பயப்படுறியா? அதுதான் இவன் இருக்கானே மகேஷ், இவன் பார்த்துப்பான். எது? நான் மட்டும் இந்த காட்டுக்குள்ள தனியா உட்காந்துட்டு இருக்கணுமா? ஆஹா, வேலைக்கே ஆகாது. நானும் உங்க கூட வரேன், இல்ல யாரும் போவாதீங்க. நான் மட்டும் இங்க இருந்து ஏதாவது வந்து என்ன அடிச்சு திங்கறதுக்கா? காலையில நானே இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலடா. அப்புறம் ஏதாவது ஒரு விலங்குக்கு நான் பிரேக்ஃபாஸ்டா இட போறேன்டா. டேய் மச்சான், ஒரு பொம்பளை புள்ள அவளே தைரியமா நான் இருக்கேன்னு சொல்றா, உனக்கு என்னடா? நீ நீ கண்டிப்பா இருப்ப மச்சான், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. சிங்கம் புலியாவது ஏதாவது, நீ அது எல்லாத்தையும் ஒன் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுடா. நீ இரு, நாங்க போயிட்டு வரோம். பொன்னி என் கூட வா, உனக்கு தேவைப்படுற எல்லாமே வாங்கிக்க. சரி சாரே. என்ன கொடுமை சார் இது. சொல்லுங்க மாமா, என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. அது நேத்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னல, எந்த ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சு? ஆ, அது அது எனக்கு சரியா தெரியல மாமா. எனக்கு ஞாபகம் இல்ல. ஹாஸ்பிட்டல் போற வழியில தான் ஏதோ. சரி பரவாயில்ல விடு. அட்லீஸ்ட் உன்னை அட்மிட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலாவது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன்னா காலையில அங்க இருந்து தான் வந்த, அதனால கேக்குறேன். ஆ, அது அது ஏதோ ஒரு கிளினிக் மாமா. அது பேரு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? அதுவா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன். ஆனா பார்த்தா எதுவும் ஸ்கிராச்சஸ் ஆன மாதிரி தெரியல. அன்கான்சியஸா வேற ஆயிட்டேன்னு சொன்னேன்ல, அதனால என்ன ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இப்படிதான் ஆக்சிடென்ட், சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும். நாளை பின்ன உள்ள என்ன இன்ஜுரிஸ் ஆயிட்டு இருந்தா ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வந்து விட்டுரும். அது உயிருக்கே ஆபத்தாகலாம். அதனாலதான் எந்த கிளினிக்ல பார்த்தேன்னு தெரிஞ்சா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணலாம்ல, அதனால கேக்குறேன். அது அந்த ஹாஸ்பிட்டல் பேரு, அது அது எனக்கு எனக்கு சரியா சரியா ஞாபகம் இல்ல மாமா. நான் காலையில வரப்ப அது எதுவும் பார்க்கல. பரவாயில்ல கவி, நீ என் கூட வா. நீ மிஸ் ஆயிட்டன்ட்டு பாண்டியன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். நீ கடைசியா எந்த ரோடு வரைக்கும் போனன்றது ஞாபகம் இருந்ததோ அதை சொல்லு. அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தா உனக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியும். அங்க இருக்கவங்களை கேட்டு எப்படியாவது அந்த கிளினிக்கை கண்டுபிடிச்சிடலாம். அது மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல கவி, உனக்கு தெரியாது, கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என் கூட வா. அது மாமா, அது அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் நான் நல்லாதான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. கவி, சமாளிக்காத. நேத்தே சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். நீ ஷாலுவை பார்த்துருக்க, ஷாலுவை தான் ஃபாலோ பண்ணி போயிருக்க. அது அது வந்து நீ எதுக்காக வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் ஷாலுவை பார்த்ததை மறைக்கிறேன்னு எனக்கு தெரியல கவி.
ஆனா அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லு, நேத்து என்னதான் ஆச்சு? நீ எங்க இருந்த? கண்டிப்பா உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் சும்மா ஒரு கதை. அது எனக்கு நல்லாவே தெரியுது. எங்க இருந்த? என்ன ஆச்சு? எப்படி நீ காலையில வீட்டுக்கு வந்த? ஷாலுவ பாத்தியா? என்ன ஏது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தயவு செஞ்சு உனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு. அப்பதான் ஷாலுவை கண்டுபிடிக்க முடியும். ஷாலுவை தேடி விஜய் காட்டுக்கு போயிருக்கான் அந்த சித்தரை கூட்டிட்டு வர்றதுக்காக. எனக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அங்க அந்த காடை பத்தி உனக்கே தெரியும்ல. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான காடு. அட்லீஸ்ட் நீ சொல்ற டீடைல்ஸ் வச்சு ஷாலுவை கண்டுபிடிக்க முடியும்னா நான் விஜய் எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டுருவேன். ஷாலுவையும் கண்டுபிடிச்சிடலாம். உனக்கே தெரியும்ல, ஷாலுவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. நீ எதை மறைக்க ட்ரை பண்ற? என்னதான் நடந்தது? ப்ளீஸ் ஓப்பனா சொல்லு. சரி மாமா, நான் என்ன நடந்ததோ அதை சொல்றேன்.